நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு சிறுத்தை. அந்த சிறுத்தைக்கு ரொம்ப பசி எடுத்தது. அது என்ன பண்ணிச்சு, அப்படியே ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே நின்று உச்சிலேருந்து பார்த்தது. பார்க்கும்போது அங்கே 2 மான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு புள்ளிமான் ஒன்று, ஒரு கலைமான் ஒன்று. 2 மானும் மேய்ஞ்சிட்டு இருந்தோன்னே அதுக்கு ஒரே ஆசை, நம்ம இந்த 2 மானையும் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. உடனே அது என்ன பண்ணியிருக்கு, சிறுத்தை மெதுவாக பக்கத்தில் வரதை பார்த்ததும் 2 மானும் வேகமாக ஓடிச்சு. வேகமாக ஓடினோடனே அது அந்த கலைமான் கறி ரொம்ப ருசியாக இருக்கும், நம்ம அதை பிடிக்கணுன்ட்டு வேகமாக கலைமான துரத்திக்கிட்டு ஓடிச்சு பாருங்க. துரத்திக்கிட்டு ஓடும்போது அது விளைஞ்சி ஓடி அது தப்பிச்சு ஓடிச்சு. தப்பிச்சு ஓடினோடனே அடுத்தது புள்ளிமானை பார்த்தது. புள்ளிமானை பிடிக்கலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள புள்ளிமானு அங்கேருந்து எங்கேயோ ஓடி போச்சு. உடனே அது ஆஹா, நம்ம ஒரே நேரத்தில் 2 மானையும் குறிச்சது தப்பாக போச்சு அப்படின்ட்டு அது அன்றைக்கி உணவு கிடைக்காம பசியோடு தான் அன்றைக்கி இருந்தது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பயுமே எதை ஒன்றுனாலும் ஒரே குறிக்கோளோடு இருக்கணும். ஒரே குறிக்கோளோடு இருந்தால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அந்த மான் ஒரே குறிக்கோளோடு இல்லாமல் 2 மானையும் குறிச்சதுனால அதுக்கு எந்த மானுமே கிடைக்காம அது அன்றைக்கி பட்டினியோட இருக்குது. அதான் இந்த கதையோட கதை. குறிக்கோள் எப்பவுமே ஒரே குறிக்கோளாக இருக்கும். அடுத்து இன்னொரு கதை. ஒரு நரி ரொம்ப பசியோடு காட்டிலேருந்து அப்படியே நடந்து வரையில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு திராட்சை பந்தலை பார்த்தா, அந்த திராட்சை பந்தலுக்குள்ளே நம்மளுக்கு நிறையா பழம் கிடைக்கும் அப்படின்னு. அது போய் அந்த பழத்தை சாப்பிட்ற தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆஹா, என்ன அருமையான பழம், என்ன அழகான பழம், ஆஹா அவ்வளோ இனிப்பாக இருக்கும், இவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அது அந்த நரி நினச்சிக்கிட்டே அந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தா பழம் எட்டாத உயரத்தில் இருந்துருக்கு. உடனே அந்த நரி ஆஹா, இதை எப்படா பிடிக்கிறது அப்படின்ட்டு அதுவும் எங்கி பார்த்து ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி பார்த்துது. அப்புறம் கல் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி பார்த்து எப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் அதால் பழத்தை பறிக்க முடியல. உடனே அந்த நரி சீச்சி, இதெல்லாம் ஒரு திராட்சை பழமா, இது என்ன ருசி, என்ன டேஸ்ட், ஒன்றுமே இல்லை, இது சீச்சி, இந்த பழம் புளிக்குன்ட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே நம்ம எதையுமே பக்கத்தில் போய் பார்க்காம தூரத்துலேருந்தே முடிவு பண்ணக்கூடாது. அதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.